வணக்கம், நான் உங்கள் தையல் நாயகி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருநெல்வேலி ஸ்பெஷல் மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் செய்ய தேவையான பொருள்: 1 கப் துவரம்பருப்பு, ஒரு 200 கிராம் இருக்கும், 2 தக்காளி பொடியாக கட் பண்ணது, ஒரு 10 அவரைக்காய், ஒரு 7-8 துண்டு மாங்காய், ஒரு 5 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, சிறிது கொத்தமல்லி தழை, பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ் நீல வாக்கில் கட் பண்ணிக்கங்க, ஒரு 2 கத்திரிக்காய், தாளிக்க காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கேரட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுங்க, 2 முருங்கைக்காய், பூண்டு ஒரு 5-6 பல். சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு தோரம்பருப்பு ஒரு பவுல் போல், ஒரு 200 கிராம் போல் இருக்குது, அதை எடுத்துக்கணும். பருப்பு கூட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 6-7 பல் பூண்டு அதோட போடணும். கழுவிட்டு வந்த பருப்போட நம்ம கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, சிறிது பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 3 விசில் வச்சு நம்ம எடுக்கணும். பருப்பு நல்லா வேகிற மாதிரி வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம், பருப்பு நல்லா அழகாக மலர்ந்து வெந்துச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், இதை விட ரொம்ப குழைய வேகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா கரண்டி வச்சு மேஷ் பண்ணாலே நல்லா அழகாக மசிஞ்சு வந்துடும். இந்த மசிச்ச பருப்போட ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, நான் இப்போ சக்தி மசாலா சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் சரி, இல்லை சாம்பார் பொடி வேறு எந்த பிராண்டில் இருந்தாலும் சரி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கலக்கிட்டு, இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். சிலவங்க காய்கறியெல்லாம் தனியாக வேக வச்சு பருப்பை அதில் ஊற்றுவாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, பருப்புலேயே தேவையான அளவுக்கு சாம்பார் கூட்டிப்பேன் நான். இப்போ நம்ம பருப்பு மசியலில் சேர்த்து அந்த சாம்பார் பொடியெலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த தண்ணி நம்மளுக்கு நல்லா சூடாகி கொதித்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு காய்கறியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சாம்பாருக்கு ஒரு பொடி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுதான் அந்த சாம்பாருக்கு நல்ல வாசனையை கொடுக்கும், ரொம்பவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுதான் நாங்கள் சாம்பார் வச்சு முடித்ததுக்கப்புறம் கடைசியில் இந்த பொடி போட்டு இறக்குனா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய், சாம்பாருக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பாயிடும். சோம்பு ஒரு 1 ஸ்பூன் கிட்ட இருக்கும், அந்த சோம்பு, ஒரு 6-7 காஞ்ச மிளகாய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதை நல்லா லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். இதை நான் இப்போ பொடி பண்ணிட்டு வந்தேன். நீங்கள் இந்த மாதிரி முறையில் சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சிலவங்க சாம்பார் வைக்கும்போது காய் தனியாக வதக்கி அதுக்கப்புறம் அதில் பருப்பு தனியாக ஊற்றி சாம்பார் வைப்பாங்க. இப்போ இது பருப்பு கொதிக்க போது, இதுக்கப்புறம் நம்ம ஒரு காய்கறியாக நம்ம போட்டு இறக்கிக்க வேண்டாம். இப்போ சாம்பாருக்கு சில காய்கறி தான் வதக்கி போடுவோம், எல்லா காயும் நான் வதக்க மாட்டேன். இப்போ அவரைக்காய், கேரட்டு, பீன்ஸ் போட்டால் பச்சை வாசனை வர மாதிரி இந்த 3 மட்டும் தான் வதக்குவேன். மற்றபடி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் அப்படியே தான் போட்டுவிடுவேன். நான் கட் பண்ண அவரைக்காய் போட்டுக்கிறேன். சும்மா லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக கேரட், இப்போ கேரட் போட்டுக்கிறேன் நான். இப்போது இந்த பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்ச பீன்ஸ் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணது. இப்போ அவரைக்காயெல்லாம் நம்ம பெரிய பெரிய சைஸில் தான் கட் பண்ணி போடுவோம். ஏன்னா சாம்பாரில் நம்ம போடும்போது சின்னதாக போட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி போட்டுக்குங்க. அவரைக்காய் கூட்டு செஞ்சு சாப்பிட்றத விட இப்போது சாம்பாரில் போட்டு அந்த காய்கறி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது இப்போ பருப்பு நம்ம தண்ணி ஊற்றுனது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம முருங்கைக்காவை இந்த அளவுக்கு பீஸ் போட்டு நடுவில் ஒரு கீரல் போட்டு வைங்க. அப்போ தான் கீரல் போட்டு வேக வச்சிங்கன்னா உள்ளே அந்த பருப்பு மசாலாலாம் போயிட்டு நல்லாவும் இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு முருங்கைக்காய், ஒரு 2 முருங்கைக்காய் போட்டிருக்கேன். 20 சின்ன வெங்காயம் தான் சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் அது போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வேணால், நாங்கள் சின்ன வெங்காயம் தான் போடுவேன். பச்சையாக தான் போடுறேன் நான், வதக்கலை. ஒரு 4 குண்டு பச்சை மிளகாய், நீட்டு பச்சை மிளகா விட குண்டு பச்சை மிளகா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 4 சின்ன பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொதிச்சு வேகட்டும் நல்லா காய். கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காயாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது சாம்பாரில் ஓரளவுக்கு முருங்கைக்காய் வெந்துக்கிட்டு இருக்குது. அந்த டைமில் நம்ம 2 கத்திரிக்காய் கட் பண்ணி அதிலே போட்டுடலாம். இப்போது நம்ம போட்ட காய் முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாலாம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போது இந்த சாம்பாருக்கு நான் ஒரு 2 தக்காளி தான் போடுறேன். அப்புறம் நம்ம வதக்கின இந்த காய்கறியை இப்போ போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ் இது 3த்தையுமே இப்போ போட்டுக்கிறேன் நான். நம்ம போட்ட காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் மற்ற பொடியெல்லாம் நம்ம போடணும். இப்போது சாம்பாருக்கு காய்கறி நம்ம போட்ட காய்கறி பாதி வெந்துடுச்சு.
இப்போ அந்த டைமில் முதல்ல போடக்கூடாது உப்பு. இப்போ இவ்வளோ உப்பு, நான் கல் உப்பு தான் போடுறேன், தூள் உப்பு போடாதீங்க. கல் உப்பு போட்டால் தான் டேஸ்ட் வரும் சாம்பாருக்கு. இப்போ எனக்கு இவ்வளோ போட்டால் போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது சாம்பார் வந்து முக்கால்வாசி நம்மளுக்கு காய்கறியெல்லாம் நம்ம போட்ட காய்கறியெல்லாம் வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து இதை வந்து ஒரு தண்ணி, ஒரு 3/4 டம்ளர் தண்ணியில் கரைச்சி இப்போ ஊற்றிடலாம். புளியை கரைச்சிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம், போதும். சாம்பார் நல்லா இப்போ வந்து புளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு காஞ்சிச்சு. இப்போ வந்து ரொம்பவும் கட்டியாக இல்லை, நம்மளுக்கு ரொம்பவும் தண்ணியாக இல்லை சாம்பார். இந்த அளவுக்கு இருந்தீங்கன்னா இறக்கி வச்ச கொஞ்ச நேரத்தில் ஓரளவுக்கு திக்காயிடும், நம்மளுக்கு நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வச்ச மாங்காய் பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். முன்னால் போட்டிங்கன்னா அந்த புளிப்பு இறங்கிடும், ரொம்பவும் புளிப்பாக இருக்கும் சாம்பார், நல்லாயிருக்கு. இது போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் இந்த சாம்பாருக்கு. இந்த மாங்காய் போதும். இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா போதும் சாம்பாரை. அப்புறம் தாளிச்சிக்க வேண்டியதா லாஸ்ட்டில். இப்போ நம்ம சாம்பாரில் போட்ட மாங்காய் ஓரளவுக்கு வெந்து போச்சு. இதுக்கு மேலே வேக வச்சா அந்த புளிப்பெல்லாம் இறங்கிடும், அதனால் லைட்டாக வெந்தாலே போதும், வாசனை வந்துடும் உங்களுக்கு. இந்த டைமில் இறக்க போகிற டைமில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு, இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்த பொடி பண்ண வெந்தயம், சோம்பு, காஞ்ச மிளகாய் பொடி இதில் சேர்த்துட்டு இனிமேல் தாளித்து நம்ம இறக்கிக்க வேண்டியதான் சாம்பார். நம்ம கட் பண்ண கொத்தமல்லியை தூவிட்டு இதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டு தாளிப்பேன் நான் சாம்பாருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போது எண்ணெய் ஓரளவு காஞ்சிச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு 4 வெந்தயம், 1/4 ஸ்பூன் போல் சோம்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 4. காஞ்ச மிளகாய் லைட்டாக கலர் மாறினோடனே வெட்டினா ஒரு 4 வெங்காயம் போட்டு வதக்கணும். பருப்பு வேக வைக்கும்போதே நம்ம கொஞ்சம் 2 வெந்தயம் பருப்போடு போட்டு வேக வச்சோம். ஏன்னா வெயில் காலத்தில் சாம்பார் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் போல் வெந்தயம் போட்டோம். இப்போ தாளிக்கும் போது சும்மா பேருக்கு ஒரு 2 வெந்தயம் போட்டிருக்கேன். வெங்காயம்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்கிக்க வேண்டும். சாம்பாரில் ஊற்றிடும். இப்போ நம்மளுக்கு சுவையான மாங்காய் முருங்கைக்காய் திருநெல்வேலி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்படி தான் வைப்போம். நான் இதை மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சுவையான மாங்காய் முருங்கைக்காய் திருநெல்வேலி சாம்பார் செஞ்சோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.